படத்துல மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்னா அது கங்குவா, மோஸ்ட் இரிட்டேட்டிங் கேரக்டர்னா அது கொடுவா. இந்த ரெண்டு கேரக்டர் தவிர வேற எந்த கேரக்டருமே நம்ம மனசுல நிக்கல. கருணாஸா இருக்கட்டும், நட்டியா இருக்கட்டும், போஸ் வெங்கட்டா இருக்கட்டும், திஷா பட்டானியா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் வந்தாங்கடா. மத்த எந்த கேரக்டருமே ஒரு ஸ்ட்ராங்காவும் இல்ல, அது சரியா எழுதப்படலையோ அப்படின்னு தோணுது. பத்தென்ற சொட்டு சொட்டுறதுக்குள்ள கங்குவா இங்க வரணும். முக்கியமா கருங்காடு சொல்லணும். கருங்காடுன்னு சொல்லி பில்டப் பண்ணுவாங்க. போனா உயிர் வாழவே முடியாது, அங்க போனா சாவு கண்டிப்பா நிச்சயம், ஒரு நாள் இருக்க முடியாது, கங்குவா நீ காலி தான் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுவாங்க. பயங்கரமா இருக்க போது போல, இதுவாச்சும் பயங்கரமா இருக்க மாட்டா அப்படிங்கிற வரைக்கும் ரொம்ப எதிர்பார்த்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். உண்மையாவே பெருமாச்சியை விட கருங்காடு நல்லா தான் இருக்குது. நல்ல ஒரு அருவி, நல்ல ஒரு பீச்சு, பார்க்கும்போது நல்லா இருக்குது. பேசாம இங்க வாழலாம் போலடா, நம்ம ஏன்டா பெருமாச்சில வாழ்ந்துக்கிட்டு இங்க வாழலாம் போலடா அப்படிங்கிற அளவுக்கு தோண வைக்குது. அதுக்கு ஏன் இவ்வளவு பில்டப் பண்ணாங்கன்னே தெரியல. ஒரே ஒரு காரணம் தான்.